இன்றைய தியானம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். நாமும் அதே போல ஜெபித்திருக்கிறோம். இந்த வசனத்திலே அவர் கேட்ட எல்லாவற்றையும் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டாரு. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார் என்று பார்க்கிறோம். என் எல்லையை பெரிதாக்கும்னு வேண்டினாரு, அதை கர்த்தர் அவருக்கு அருளினார். உமது கரை என்னோடு இருக்கணும்னு வேண்டினாரு, கர்த்தர் அதை கொடுத்துட்டார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரிடத்திலே எதை ஜெபமாக ஏறெடுத்து வேண்டிக் கொண்டு வருகிறோமோ அதை இந்த நாளிலே யாபேசின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், என்னுடைய உங்களுடைய தேவன், நம் ஒவ்வொருவருடைய தேவன், நாம் வேண்டிக் கொண்டதை நமக்கு அருளும்படிக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச ஒரு பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அவர் சொப்பனத்தில் கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு தேவன் சொன்னபொழுது அந்த சாலமோனிடத்தில் கர்த்தர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவாக பதில் கொடுக்கிறதை நாம் அந்த 7 முதல் 13 வரை உள்ள வசனத்தில் வாசிக்கலாம். அந்த சாலமோன் தேவனிடத்தில் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் அவனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்தது. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கவனித்து கேட்டு 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் வார்த்தையின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லிவிட்டு, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, சாலமோனுக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ அதே போல நாம கர்த்தர்கிட்ட வேற எதையும் கேட்காம ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்டதையும் தருவார். கேளாதவைகளை எப்படி சாலமோனுக்கு கொடுத்தாரோ அதே போல எனக்கும் உங்களுக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 21ஆம் சங்கீதத்தில் கூட எழுதும் பொழுது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளையில நான் மரிச்சிருவேனோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி ஆண்டவர் இடத்துல ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், மகளே மகனே, உனக்கு தீர்க்காயுளை நான் கொடுக்கிறேன். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, யாரும் உன்னை துக்கப்படுத்த முடியாது. உன் வேதனைகளை உன் பாரங்களை எல்லாவற்றையும் நீ என்கிட்ட
தவறாம நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாய். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. என் கரம் உன் மேல இருக்கும். நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் விலக்கி காப்பேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன்னு சொல்றார் பிரியமானவர்களே. ஏனென்றால் சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கிறது போல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம ஜெபத்தை கேட்கிறவரிடத்திலே கடந்து சென்று நம்முடைய விண்ணப்பங்களை, ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் நமக்கு எப்படி பதில் கொடுப்பார்? சங்கீதக்காரன் எழுதுகிறார் 66ஆம் சங்கீதம் 19-20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிதான் நாமும் கூட இந்த நாளில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார் என்று 1 நாளாகமம் 4:10 வாசிச்சோம். 1 ராஜாக்கள் 3:7-13 வரை, அதுல 12:13 கர்த்தர் தெளிவா அவனுக்கு கொடுத்தார். சாலமோனுக்கு கொடுத்ததை நமக்கு கொடுப்பார். 116ஆம் சங்கீதம் 1-2 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினீர் என்று நாங்கள் வாசித்தோம். சாலமோன் உம்மிடத்தில் கேட்டதை அவனுக்கு கொடுத்தீர் என்று வாசித்தோம். அப்பா, சங்கீதக்காரனாகி தாவீதை போல நாங்களும் இடத்துல ஆயுளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தீர்க்காயுசை நீர் கொடுத்து எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டு, சங்கீதம் 66:19-20 சங்கீதக்காரன் உம்மை ஸ்தோத்தரித்தது போல ஸ்தோத்தரிக்கவும், 116ஆம் சங்கீதம் 1-2 நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொன்னாரே, அதே போல உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.